ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கேம்பஸ்க்குள்ளே உள்ள ஒரு ஆடிட்டோரியம் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஆடிட்டோரியமு. இதில் வந்து மீட்டிங் அந்த மாதிரி எல்லாமே நடக்கும், ஹோல் யூனிட்டுக்கும் சேர்ந்து. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே ஆனால் ஆர்மி ரிலேட்டடான மூவிஸ் போடுவாங்க. ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும்தான், தமிழ்லாம் கிடையாது. ரீசெண்டாக அமரன் போட்டிருக்காங்க, நாங்கள் ஆனால் பார்க்கல, மிஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது பக்கத்துலேயே வந்து காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து ஆர்மி ஸ்கூல் அண்டு பார்க் வந்து போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். புதுசாக யாராட்டும் வந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு கண்டி காத்துட்ருக்கு. இதுதான் அந்த காம்ப்ளெக்ஸ் ஏரியா. அதில் ஒரு குட்டி பார்க்கும் கூட இருக்குது, குழந்தைங்க வந்து விளாடுறதுக்கு. ஃபஸ்ட்டு போனோடனே வந்துட்டு இந்த சைடு பானிபூரிலாம் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும். அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பேக்கரி ஐட்டம் அந்த மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு இதுனே ரெடி சாப்பிட்றலாம் அப்படின்னாங்க. நான் தான் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைங்களுக்கான விளையாட்டு ஜாமான், அதுக்கப்புறம் புக்ஸ் ஐட்டம், சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாமே இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ரீசெண்டாக 2 காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதுக்கு ஏதாட்டு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன். அதில் பாப்பாவுக்கு வந்து க்ளே மட்டும்தான் வேணும் அப்படின்னாங்க. சரி, அது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் சின்ன சின்ன வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் வந்து வாங்கிட்டு நான் வெளில வந்துட்டேன். பக்கத்தில் வந்து ஹோட்டல் இருந்தது, அதில் சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருந்தது. சரி, போகும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரொட்டி மட்டும் ஆர்டர் கொடுத்துட்டு நாங்கள் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு ஆப்போசிட்டில் ஒரு ஷாப் இருந்தது. இதில் வந்து வீட்டுக்கு தேவையான ஷோகேஸ் ஐட்டம் எல்லாமே, இந்த ஆர்மி ரிலேட்டடான ஷோகேஸ் ஐட்டங்கள், அதுக்கப்புறம் பூஜை ரூமுக்கு தேவையான ஐட்டம், அதுக்கப்புறம் கிளாத்து, ஃபுட்வேரு எல்லாமே இருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே இருந்தது. கம்மியான ஸ்பேஸ்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் மேட்டு, அப்புறம் இந்த வின்டர் சீசனுக்கான ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்தது. இதில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. அதனால் நான் வந்து எதுவுமே வாங்கலை. ஜஸ்ட் உங்கள்கிட்ட காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு மட்டும் வீடியோ எடுத்திருந்தேன். இது இப்போ இங்கே வாங்கினாலும் இங்கே வைக்கவும் முடியாது என்னால். ஏன்னா இங்கே வீடு வந்து இன்னும் நீட் பண்ண வேண்டியது இருக்குது. பாப்பா இருக்கிறதுனால எல்லாமே கழிச்சு போட்டுருந்தாங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் இன்னும் வைக்க முடியாதுங்க. ஊருக்கு எதுவும் போகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு போய் நம்ம ஊரில் செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. இங்கே பாருங்கள், பேக்ஸு, பெல்ட்டு, அப்புறம் ஸ்லிப்பர்ஸு, அதுக்கப்புறம் ஷூ, ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருந்தாங்க. உங்களுக்காண்டி நான் வீடியோ எடுக்கணுமேன்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் எடுத்துட்டேன். அப்புறம் பாப்பா வந்து நான் விளாட போகிறோமா, நீங்கள் கேன்டீனில் போய் ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நானும் இதனடியே உள்ளே போய் கேன்டீனில் போயிட்டு சில ஜாமான் பர்ச்சேஸ் பண்ணோம். உள்ளே கேமரா இருக்கிறதுனால நம்ம வந்து வீடியோ எடுக்க முடியாது. பேக்கே வந்து நம்ம வெளியில் தான் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால் எல்லாமே வெளில வச்சுட்டு போயிட்டு இதனடி பில் போட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே ஏடிஎம் அதெல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் சாப்பிட வந்தாச்சு. நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் வந்து சாண்ட்விச் இங்கே தான் சாப்பிட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் போகும்போது நடந்து தான் போயிருந்தோம். அதனால் வரும்போதும் அப்படியே நடந்தே வந்தாச்சு. ரொம்பவே டயர்டாக இருந்தது. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.